எல்லாருக்கும் வணக்கம். நான் மீனா விளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு சுவையான பாஸ்மதி ரைஸில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பாஸ்மதி மட்டன் பிரியாணிக்கு நான் 3 டம்ளர் 600 கிராம் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். பாஸ்மதி அரிசி ஊற வச்சு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதில் மல்லித்தலை ஒரு கைப்படி அளவுக்கு, இந்த அளவுக்கு மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் புதினா, 3 இனுக்கு புதினா இலை கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு தக்காளி, 8 பச்சை மிளகா, சம அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 200 கிராம் வெங்காயம், கரம் மசாலா பிரியாணி பவுட்ரு இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் பால் ஒரு அரை மூடி தேங்காய் பால், தயிர் 200 கிராம் தயிர், நெய் வச்சுருக்கேன். இது தேவையான பொருட்கள். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பாலை ஊற்றி வச்சுருக்கிறேன். 200 கிராம் ஆயில் ஊற்றி வச்சுருக்கிறேன். வாங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதோட 2 டீஸ்பூன் நெய் இந்த அளவுக்கு வதங்கிட்டு இப்போ பச்சை மிளகாயோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் வச்சுக்கிறோம். கொஞ்சம் சேர்க்குறோம். நல்லா பச்சை வாசனை போட்டு மசாலா தூள் 2 ஸ்பூன், கரண்டியால் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா பொடி, இதையும் சேர்ந்து இருக்கும். இதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த 1/4 கிலோ மட்டன் இதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம செய்கிற மெத்தடில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மட்டனில் நம்ம தேங்காய் பால் இதோட சேர்த்து பண்ணிக்கிறோம். இந்த தயிரையும் இதோட ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 3 விசில் விடலாம். வாங்க 3 டம்ளர் அரிசி 600 கிராம், 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன். நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பர், அருமையாக இருக்குது. அருமையாக பாஸ்மதி ரைஸில் நம்ம தேங்காய் பால் சேர்த்து அருமையான பிரியாணி செஞ்சுருக்கோம். இதில் கொஞ்சம் அரை மூடி லெமன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், புளிப்பு டேஸ்ட்டோட. அரை மூடி லெமன். அழகாக புழுன்னு நல்லா இருக்குது. ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வாங்க இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸில் மட்டன் பிரியாணி செஞ்சு வச்சுருக்குறோம். சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பை.